நாளுக்கு நாள் நம்ம புஷ்பாவோட ஆட்டம் வேற லெவலில் போயிட்டுருக்கு. போன 5ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆன புஷ்பா 2 படம் வந்து மகத்தான வசூல் சாதனையை பண்ணிகிட்ருக்குன்னு நாமளும் டெய்லியும் அந்த படத்தோட வசூல் சாதனையை பற்றி சொல்லிகிட்ருக்கோம். இப்போ பாருங்க, இந்த வசூல் சாதனை மேலும் மேலும் நம்மளை மலைக்க வைக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது இப்போ இந்த படம் பார்த்திங்கன்னா வெறும் 11 நாட்களில் வந்து 1409 கோடி வசூலை வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த படம் வந்து நம்ம ராஜமௌலியோட பாகுபலி 2 படத்தோட வசூலுக்கே வேட்டு வச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த படத்தோட வேகத்தை பார்த்தா சர்வ சாதாரணமாக 2000 கோடியை வசூல் பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும்போது பாகுபலி 2, KGF 2லாம் நிற்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அப்படி ஒரு சம்பவத்தை தான் இந்த புஷ்பா 2 படம் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து நம்ம பிரபாஸ் நடித்த கல்கி 2898 AD அப்படிங்கிற படம் இந்த வருஷம் வந்து ரிலீஸ் ஆச்சு. நமக்கே தெரியும், கமலஹாசன் அவர்கள் பார்த்திங்கன்னா கேமியோ பண்ணியிருந்தார் வில்லனா, அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தார். இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை, வசூல் சாதனை பண்ணி நம்பர் 1 இடத்துல தான் இருந்தார் நம்ம பிரபாஸ் அவர்கள். ஆனால் இப்போ இந்த புஷ்பா 2 படம் 2 வாரங்கள் கூட ஆகலை, அதுக்குள்ளே 1409 கோடி கலெக்ஷனை பண்ணி அதையெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து ஓரம் கட்டிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஸோ பொறுத்து பார்ப்போம். இன்னும் புஷ்பா படம் வந்து பல நாட்கள் ஓட வேண்டியது இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் மகத்தான சம்பவம் பண்ணும். பாகுபலி 2 படத்தோட கலெக்ஷனே தூக்கி சாப்பிட்டுட்டு இந்திய சினிமாலே இதுதான் நம்பர் 1 கலெக்ஷன் படம் அப்படிங்கிற பேரையும் வாங்கும். அமெரிக்கா நடித்த டங்கல் படத்தை எல்லாம் வந்து ஓட விட்டுருங்கிறது தான் இப்போதைய ஒரு நமக்கு செய்தியை சொல்லணும். ஏன்னா அப்படி வந்து பேய்த்தனமாக ஓடிட்டுருக்கு இந்த புஷ்பா 2 படம். நீங்கள் இந்த புஷ்பா 2 படம் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.